ஐயா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலைகள் அந்த எவ்வளவு குளத்தேடி எல்நாடி வந்துட்டான் வேறு புகழ் வாய்த்துருந்தாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிற்கிறது. கடுகளவும் குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. அடியா தாயி மனசார செஞ்சிருக்கிறியா? எந்த வந்து குழப்பம் இல்லாம உங்க பெத்த தங்கத்துக்கு கூட வந்து நிக்கிற தகிரிமான் இல்ல. தொழில் முறைக்கு அப்படித்தான் எந்த அளவு பங்கம் இல்லாம அள்ளி போட்டி அம்மான் போட்டு தரனாயா. அதே மாதிரி நீங்க 1000 தருக்கள் வந்திருந்தாரு அத்தனை தருக்கள் கூட வந்து நிக்கிறனாயா. நீ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு தொழிலுக்கு வச்சுக்கோ. இந்த ஆதாயத்தை தர்ற புடிச்சுக்கொண்டு போதுமா? வா போய் இன்னொரு நோவு வழி நீ கொடுத்தோம். சந்தோஷமா வரமா வரும்போது நம்பி வந்து நின்று அவர் நிறைய கனி அடைச்சு கொடுக்கணும். வாரிசு வேணும்னு கேட்டேன். இன்னைக்கு வாரிசு கொடுத்து அவர் நிறைய கனி அடைச்சு வச்சிருக்கேன்னாயா. எந்த விதத்துலையும் பங்கம் இல்லாம கையில் எடுத்து கொடுத்தேன். போதுமா? ரொம்ப சந்தோஷம். கூட வந்து நிக்கிறேன். சரிவா? இந்த 4ஆவது சேவத்தை வீசிட்டு ஒன்னு அடுத்த ராசி போட்டு வச்சுக்கலாம். போதைங்க எந்த விதத்துலையும் பங்கம் இல்லாம எனக்கு வாரிசு எடுத்து கொடுப்பான்னு வந்து கேட்டு நிக்கிறியா? அழுது புலம்பி 6 பெருகினது இந்த பட்டியல் தெரியுதா? இன்னைக்கு கனி அடிச்சு கொடுத்தாச்சு. மருத்துவத்துல கேட்டி சொல்றாங்க அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறியா? அந்த பொன்னாளுக்கு சொன்ன மாதிரியே தான் உனக்கும் தங்க உக்கிற மாட்டு எடுத்து கொடுத்தா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். நாங்க இருக்கிறப்ப கூட வந்து நிக்கிறேன். சந்தோஷமா வர்ற தொழிலும் போக்கு வர்த்து எல்லாத்துக்குமே நீ அள்ளி படி இழப்பினாயா. நான் இருக்கிறப்போ கருப்பம் கோட்டையில இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி பட்டி இன்னைக்கு ஊசி முனமேல் நிக்கிறது உண்டா இல்லையா? இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு தலைக்கு மேல சுமசேர்ந்து நிக்குது. காரியம் கை கூடணும். இது எல்லாம் மீட்டு கொடுத்து வேறு வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். தாய் தகப்பனும் நான் இருக்கேன் தகிரிமான உத்தரவா போட்டு நடத்தி போடலாம். கம்முனு கூடவே வந்து கொண்டாடி நின்று 3 கோரிக்கை முத்தா. நீ கேட்க வந்தது 1 கோரிக்கை 3 கோரிக்கை முத்தா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த அப்படி இந்த பத்திரம் வச்சு அடியா கால் நடக்க முடியல. மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க என்னமோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அப்படி தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சு பேர் வாங்கி கொடுத்தனாயா. போதுமா? இதை நல்லது பண்ணி கொடுத்தர்ற மொண்டிக்கட்டேன்னு சொல்றேன். புரியுதா? தினம் ஒரு கனி அடுத்த ராசி போட்டு போவாங்க. அப்படியே போயிட்டு
புரிஞ்சுட்டா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் போதுன்னு சொல்லி நம்பி ஏமாந்து நீ கையிட்டு போட்டு வந்து நிக்குது. கையிட்டு போனது நீ கைக்கு வந்து சேருமா சேராதான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற உண்டா இல்லையா? தாயி ஏமாத்தி போட்டானே, ஏமாத்திட்டு பாவம் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறான். ஐயா வரமத்தில் நார்வலிச்சோன்னு எப்படி? அது போக இதனால மனக்கவலையும் வந்துருச்சு, நோபம் வந்துருச்சு. இதை வீட்டுக்குள்ள வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி கொஞ்சம் பொறுமையா நெல்லும் முடிச்சு கொடுக்குறேன். உத்தரவு போடுறேன். அதே மாதிரி அவங்ககிட்ட சிறுக சிறுக 3 தவணையும் வாங்கி கொடுத்தேன். போதுமா? போகிறோம் போ. தலையில பதில் பேசுறேன். அப்பா அடியா அங்க கருப்பங்கோட்டையில வரங்கேட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே பரமன்ற மட்டி இன்னைக்கு அக்கடி முனை மேல நிக்கிறாயா? இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. பட்டி இருளுமைக்கு செல்வாக்குமைக்கு முடங்கி நீ கையிட்டு போட்டு நிக்கிறாயா? இதை மீட்டு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஏமாந்த போல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்குது. மரபொருளா பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். இந்த பாத்துக்கிறப்ப தாய்ந்த நான் இருக்கிறேன். வீட்டு கொடுக்கறேன். 11வது நாள் இந்த கருப்பு நான் அடையாளம் போட்டலாமா? போக்குவரத்துல வச்சுக்கலாம். இல்லத்துக்குள்ள குழப்பமா நிக்குதே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி நீ இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தோ 9 மணம் தென்னமாய் நிக்கிறப்பா. அதே மாதிரி கெட்ட கெட்ட கணா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. தங்கத்துக்கு தடை போட்டு தடையில்லாத நடத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். சில குழப்பத்தை எல்லாம் மனசுல போட்டு நிக்கிறாயா? அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு இந்த பாத்துக்க இப்ப நான் இருக்கிறேன். ஒன்னால நல்லபடியா படிக்க வச்சு அதுலயே வேலையும் வாங்கி கொடுத்தாரு. போதுமா? 10ஆம் நாள் கூட வந்து நிக்கிறனாயா? சில அதிசயத்தை காமிப்ப ஓ மனசுக்குள்ள ஒண்ணு ஊத்திக்கிட்டு நிக்குது. அது கூட தரேன். பத்திரம் வச்சுக்கோன்னு போடுறாயா? இல்லத்துக்குள்ளார இத்தனை சிக்கல் நிக்கிறாயா? புரியா? நான் எப்படி இந்த கத்தி முனமே நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை முடக்கி 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. உன்ற வட்டி 20 மணிக்கு செல்வாக்கு மணிக்கு தொழில் மணிக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்கிறாயா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் கட்டுல போட்டாங்கயா. இன்னைக்கு உடைக்கிற பாரு கட்டு வெடிச்சு வெடியாத நேரம் இல்ல ஒரு சேரனாயா சுத்தமா வச்சுக்கா. நான் வர்றதுக்கு அடையாள சந்தனம் ஜப்போதமா பட்டியல மனம் வீசுமாயா வந்து எடுத்து வீசிட்டு உன்ற பட்டியை பால் போல பெருக்கி பாலாறு செல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில் முகவத்திலே வைக்கிறாயா? தொழிலுக்கும் சரி விவசாயத்துக்கும் சரி கூட வந்து நிற்கிற இன்னையிலிருந்து மாற்றத்தை புரிச்சுக்கோ. ஒரு கேஸ் தனிமையா இருக்கோ போக்குவரத்தை வச்சுக்கா. போதை கவலைப்படாது போ. என்ன தாயே போர்க்களத்துக்கு போய் விட கொடுத்துருக்கா வங்கம் இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. முடிச்சிடலாமாயா? அது கூடவே வந்து நிக்கிறப்போ நீ புறப்புற போது ஒரு விலை கல்புறம் பத்த வச்சு நீ நினைச்சு கும்பிடு கூட வந்துருவேன். போதுமா? அது போக குடும்பத்துல கொஞ்சம் குழப்பத்தில் நிக்கிறியா? அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு இந்த அம்மாவாசைக்குள்ளதே படுத்துறேன். கவலைப்படாத. இந்த பாலத்துக்கு இப்ப தாய் தாப்புமா நான் இருக்கும்போது உனக்கு என்ன குறை வந்துரு? தாய் அம்மாவாசைக்குள்ள அந்த சிக்கலுக்கு விட கொடுத்தாரு. போதுமா? புரிஞ்சுதான் மரபுல சொல்லுது. போகிறோம். கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு அந்த தூரி கட்டி ஆட்டி இருப்பாங்கயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுலையா? நோ முன்னாடி இன்னைக்கு சீரழிஞ்சு வந்து நின்ன என் வட்டியில வந்து நின்னதுக்கு இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சு. அது ஓகே. இன்னைக்கு ஒரு பூமி ஒன்று விற்கணும் அப்படின்னு வந்து எங்கிட்ட மறுபடியும் நிக்கிறியா? கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் அதுக்கு விட கொடுத்து அது இருந்த சிக்கல் அத்தனை மீட்டு கொடுத்தா. பாவத்துக்கிறப்ப இந்தியிலிருந்து இந்த நிமிஷத்து கூட வந்து நிக்கிறனாயா? ஓ வர்றோம். புரிஞ்சுதா? இந்த ஒண்ணு தரதே தெரியாதுக்கோன்னு போகிறோம். தாயே சின்ன பின்ன போட்டுட்டு வந்து நிக்கிறாயா? இன்னைக்கு எடுத்த காய் கை கூட மாட்டேங்குது. வட்டி அத்தனையுமே நீங்க முடங்கி நிக்கிறாயா? வருமானம் ஒரு பக்கம் செதறி போச்சு. ஏமாந்த போல பொழைச்சிருச்சு. இதை விளையாடி கொடுத்து எனக்கு கை கட்டி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த பாத்துக்கிறப்ப போட்டியில வந்து நிக்கிற தகுதி மண்ணில் அது போக பண்டமாடிக்கெல்லாம் கொஞ்சம் சேதாரமா நிக்கிறாயா? கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாத. அதுக்கு நான் இருக்கிறனாயா தாய் தகப்பன்னு வா நடைக்கு நட படிக்கு படி மீட்டு கொடுத்தாரு. போதுமா? பத்திரம் வச்சுக்கா. ஏமாந்த போல பொழைச்சிட்டியா? கருத்ததெல்லாம் தண்ணி வளர்த்ததெல்லாம் பால்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு தொழில் அத்தனை சின்ன பின்னப்பட்டு இன்னைக்கு தலைக்கு மேல சொல் சேர்ந்து இன்னைக்கு சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தரிச்சு நிக்கிறாயா? இதுக்கு விட கொடுத்து எனக்கு மறுபடியும் மிச்ச தொழில பிடிக்கணும் இல்லையா? அடியா தாயே ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு மொண்டிக்கெட்டுல போட்டாங்கயா. மொண்டிக்கெட்டை இன்னைக்கு உடைக்கிற கம்பெனி இன்னைக்கு உடைச்சா அதெல்லாம் சென்னையும் போக வேண்டாம். ஒண்ணு போக வேண்டாம். இருக்கிற பக்கமே நல்லபடியா ஒரு உத்தரவு காமிக்கணும்யா. அந்த இடத்துல கடையை ஆரம்பி
அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு பண்ணலாம். போதுமா? இது சத்திய வாக்காயா. அதே மாதிரி கடன் சுமை அடிச்சு கொடுக்க வேண்டியது 80. இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறனாயா, இன்னையிலிருந்து மாற்றத்தை கொடுத்தாரு. போதுமா? வா பத்திரம் வச்சுக்க போகிறோம். என்னதாயி காலி மத்திரி நீ சேதாரமா போய் நிக்கிறாயா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார கொஞ்சம் ஏமாந்தா கைவிட்டு போயிட மாட்டிருக்குதா? இதை வீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறது ஒண்ணு. அது போக இன்னைக்கு ஏமாந்த பொழைச்சு நிக்கிறாயா? கழுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போட்டு வந்து நிக்குது. முளை சறுக்குது, கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வருது. மொத்தத்துல இன்னைக்கு பட்டியாத்துல வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா போச்சு இல்லையா? பட்டி 2 ஆண்டு காலம் ஆகுதாயா? இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வார் சாப்பாடு வந்து அந்த சிக்கல் நிக்குது, இந்த சிக்கல் நிக்குது. முதல்ல இந்த சிக்கலுக்கு விட கொடுக்கறனாயா விண்ணப்படாம கைப்பற்றார 4வது நாள் நீ போட்ட குறிப்புக்கு ஒரு விட தரப்போம். நாம இருக்கோம் காரியம் கை கொள்ள மாட்டேங்குதா? ஏதாரமாய் நிக்குது, இல்லத்துக்குள்ள தவணையாவே நிக்குது. மரபொல்லா சொல்றது புரியுதா? இதை நல்லபடியா நடத்தி வேர்வாய் கூட வந்து கேட்டு நிக்கிற கங்கணகாரியா இல்லையா? அடியா இதெல்லாம் வேற சிக்கல் நிற்கிறப்பா. இது செய்வார் போலாரா மத்ததா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது முன்னோர்கள் செஞ்சதுனால இன்னைக்கு சிக்கலா நிக்குது. அதை பத்தி நீ காசு பண்ணக்கூடிய செலவு பண்ணி போடாத. என்னை நம்பி வந்து என்னை கையேந்திட்டு நில்லு. செல்வாக்கு 2 பேரும் தண்ணி வரணும். என்ன தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற தாயி? இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சாயா? பட்டி அத்தனை இன்னைக்கு காரியம் கை விட மாட்டேங்குது, சேதாரம் போய் நிக்குது. இதுக்கு நல்லபடியா வழி காமிச்சு முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு இல்லையா? உத்தர காமிச்சலாம் நானே தடை போட்டு தரனாயா, பயப்பட வேண்டாம். இன்னும் வராம ஒப்படைக்கணும், முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரியுதா? பத்திரம் வச்சுக்கணும். அடியா தாயி தொழில்முறை அத்தனை இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது. உடச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டா, உடச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டா. அடியா ஆங்கார் கருப்ப கோட்டையில வந்து நின்று இன்னைக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்குதாயா? ரொம்ப தூரத்துல போய் செய்யலாமா, பக்கமா போய் செஞ்சுட்டு இருக்கிற, இல்ல பழையபடியா ரொம்ப தூரம் போய் செய்யலாமா அப்படின்னு கேட்டு நிக்கிறியாயா? அங்கெல்லாம் உத்தரவுல இப்ப இருக்கிற பக்கமே என்ன குழப்ப கேள்வி புரியுதா? அதுலயே வருமானத்தை கொஞ்சம் எச்சு பண்ணி தரனாயா? அந்த தொழில் சம்பந்தப்பட்டு நீ தனியா ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறியப்பா. நினைச்ச அந்த காசு பூரா வீணா போயிரு. இப்ப கை தொடாது. இப்போ தொழிலுக்கு உனக்கு உத்தரவு இல்ல, தொட்டுட்டு அப்படின்ட்டா வீணா போயிரு. இருக்கிறபடி சம்பளத்துக்கு இது வருமானத்தை பாரு. நானே அப்புறம் உத்தரவு கொடுத்தேன்னப்பா, அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். அவசரப்பட்டு செஞ்ச அப்படின்னா நேரங்காலம் மக்கரிச்சிட்டு நிக்குது, ஏமாந்து போயிரு. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது உனக்கு இருக்கிறது நோவும் அல்ல நொட்டியும் அல்ல. 1 நிமிஷம் தான் 10 நிமிஷம் முறைக்கு போனே ஒன்று சொன்னேன் இல்லையா? ராயி இது வேற சமாச்சாரம் அப்பா. இந்த சமாச்சாரத்தை இன்னைக்கு அந்த நேரத்துக்கு போவாங்க. என்ன தாயி கடுங்களாவே நிக்கிறா, கடுங்களாவே நிக்குது. கடுங்களை நீக்கி கொடுத்து இந்த காரியத்தை முட முடியாது மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிற ஒண்ணு. 2வது இன்னைக்கு தொழில முடக்கி போட்டாங்க, வருமானத்தை முடக்கி போட்டாங்க, இல்லத்தையும் முடக்கி போட்டாங்க. சிலதை வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிற அந்த காரியத்தை சேதாரம் இல்லாத மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்குது உண்டா இல்லையா? இது எந்த விதத்துல விண்ணம் இல்லாம கைப்பற்றி கொடுத்தாரு. எத்தனையோ தேவாதிகிட்ட போயாச்சு, எத்தனையோ மருத்துவத்துக்கும் போயாச்சு, நோவு நல்லது பண்ண முடியல, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, தொழில் எத்தனை சின்ன பின்னப்பட்டு நிக்குது. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா? மருத்துவ ரீதியா லட்சக்கணக்கில் ஒரே செலவு பண்ணியாச்சு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாயா பண்ணி தேவப்பட்டி காமிக்கிறனாயா? இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி வாக்கு போன தடவைக்கு வந்தது, இன்னைக்கு மாற்றம் கொடுத்துருக்கனாயா? புரிஞ்சுதா? இன்னைக்கு சுத்தமா எல்லாத்தையும் முடிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத. உனக்கு நோவும் இல்ல நொடியும் இல்லையப்பா. இந்த கனி எப்படி தனி வாக்கம் அடியான கேட்டுக்கா. ஒண்ணு அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ. ஒண்ணு 4 ஷாப் பறிச்சு வீசியது. மாலை வேணுமா, மங்களியம் வேணுமா, பரிசுல நீ சேதாரமா நிக்குதா? நிக்குது. இதை மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிற சவால் போடுதாயா? புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்ட. இங்கேயும் மாறவனும் அங்கேயும் மாறவனும் மாத்திடலாம். போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல மாற்றம் கொடுக்குறாயா? மேலெல்லாம் ஊறுதுரா, மேலெல்லாம் அடைக்குதுரா, ரத்தம் ஓட்டா
இன்னைக்கு சிக்கலா நிக்குது, இதுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? கட்டை உடைச்சாச்சு, கட்டை உடைச்சு வீட்டுல இருக்கிறது அத்தனை வளைச்சு முடிக்கியாச்சு. இனி நாலு ஒண்ணும் பொழுது நம்ம பட்டி மேன்மைக்கு வருமாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இனி தொழில பெருக்குவ உசார புடிச்சுப்பியா? அள்ளிப்பாடியா வந்து அம்மாரம் போட்டு கொடுத்துடலாமாயா? இல்லத்துல கட்டாயம் நான் பாத்துக்கிறேன். தாயே, வெள்ளாமப்பட்டி வெறும்பட்டியா போய் நிக்குது. இந்த வெறும்பட்டிய வெள்ளாமப்பட்டியா பண்ணி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா? அது போக இல்லத்துக்குள்ள நோவு நொடி சிக்கல் மனத்தாங்களோட நிக்குது. ஒன்னும் பயப்பட வேண்டாம். போன வாரமே கட்டை உடைச்சாச்சாயா? பாட்டி அத்திரி நீ பால் போல பெருக்கி பாலாறு செல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வைக்கிறாயா? இந்த அம்மாவாசையில ஆடி பூ பொறிச்சாங்க. பொறியாட்டா தூரியாட்டா சிக்கல் இப்படி பல குழப்பத்துல வந்து நிக்கிறியா? இன்னைக்கு இடத்த வந்து நீ நினைச்சபடியே பிரிச்சு கொடுத்து நம்ம மனக்கட்டவனு வந்து கேட்டு நிக்கிறியா? அது கொஞ்சம் அவி சொல்றது நேரா போகுது, நீ சொல்றது கொஞ்சம் குறுக்க போகுது. நீ ரெண்டு பக்கம் தடம் வேணும்னு கேட்கிற. அவன் தரத்தை பிரிச்சு விடலான்னு அவன் நினைக்கிறான். இது நியாயம் எதுவோ அதை செஞ்சு கொடுத்துட்டுமா? செஞ்சு கொடுத்துட்டா பேச்சு மாற மாட்டீங்க இல்லையே. எனக்கு அதேதான் நெட்டாக கல்கோணம் மனசு நினைச்சிட்டு நிக்கிற. தாயி பிரச்சனை வளர்க்க வேண்டாம், நானே கூட வந்து நிக்கிறேன். நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்த போதுமா? தாயி எந்த விதத்திலையும் குழப்பிட்டு கூடாது. என் பொறுப்புல விட்டுறோடு. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை போயிட்டு போற அத்தனையும் இன்னைக்கு முள்ளும் போதரமா முளைச்சு நிக்கின்ற பட்டியல இல்லையா? இல்லையா? அத்தனையும் மீட்டு தூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு சோழமரமாக்கி அடிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். தாயின் தகப்பனும் இன்னும் எழுந்து வருவேன். அந்த குழப்பத்துக்கும் விட கொடுத்துருவேன். புரியுதா? ஏழு பேர் முடிச்சுக்கோ. புடி உனக்களி பாஞ்சது இன்னைக்கு நேர்வழி கொடுத்துருக்குது. இந்த நேர்வழி கொடுத்தது இன்னைக்கு நல்லது படி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. கொஞ்சம் பொறுமையா கவனத்தை செலுத்து கூடவே வந்து முடிச்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? இல்ல உடைக்கிட்டா போவார் வந்து கையேந்திட்டு இருந்த வரைக்கும் இன்னைக்கு கொட்டுமா போட்டு நடத்திட்டு இருந்தேன் இல்லையா? கொஞ்சம் அப்படி தேங்குனேன். இன்னைக்கு எல்லாம் வெறும்பட்டியா போச்சு இல்லையா? அடியா உனக்கும் அதான் சொல்றேன். இந்த கருப்பன் என்னைக்குமே பொய்யல் எடுக்க மாட்டேனாயா? நான் கோடாங்கி கிடையாது. புரிஞ்சுதா? 20 தலைக்கண்டா பூமிக்குள்ள சில கிடந்து எந்திரிச்சவனாயா? இந்த அடியா மேல இறங்கி பேசுற அப்படின்னா எனக்கு என்ன வல்லாமையா இருக்கணும் என்ற அடியாருடைய தவ வலிமை எவ்வளவா இருக்கணும். புரிஞ்சுட்டியா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப இன்னும் இருந்தாலும் மாற்றத்து கொடுத்து உஷார பிடிச்சுக்கிட்டியா? இது வரைக்கும் ஏமாந்த போல பொழைச்சிட்டேன். இனியாவது உஷார பிடிப்பியா? அதே மாதிரி கண்ணு வலிச்சல பத்தி கவலைப்படாத. அதெல்லாம் நல்லபடி போடலாம். 2 பேர் தடுதல் பண்றாங்க. அந்த 2 பேர்த்து அல்லையில போட்டு அழகு சூடு போட்டு நவுச்சுட்டு தொழிலையும் பெருக்கலாம், செல்வாக்கையும் பெருக்கலாம். 3 இதை செல்வம். புரிஞ்சுதா? வேற என்ன வேணும்? இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற பொன்னாளுடைய வாழ்க்கைக்கு சொல்றேன். புரிஞ்சுதா? நீ ஒரு சில விஷயத்தை போட்டு மனசுல போட்டுட்டு குழப்பிட்டு கோர்த்துட்டு வில்லத்துக்கு போலாமா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறா. யாரும் கேப்பார் வச்சு கேட்கறாத. அதெல்லாம் இன்னும் ஜாத்தனமா போயிரு ஒட்டாட்டு. அப்புறம் எனக்கு என்ன வேலை? நான் என்னையே நம்பி வந்துட்டு இருக்கிறேன். அப்படிங்கும் போது அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். கோர்ட்டு கச்சேரி வில்லங்க இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வேண்டாம். நிறுத்தி காமிக்கிறேன். இதே வட்டியில் நிறுத்தி காமிக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி எல்லாம் ஓரியாட்டம் துடியாட்டமா நிக்குது பாத்தியா? அத்தனையும் பொண்ணுஞ்சல் கட்டி ஆட்டி போடலாங்க முடியாது. புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த கருப்பனுடைய வேகத்தை பாரு. தன்னை போல வந்து தஞ்சமும் பிடிச்சுக்கோ. போதுமா?